ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க போஸ்ட்மேன் எம்ஜிஆர். எம்ஜி ராமச்சந்திரனை பத்தி நம்மளுக்கு ஒன்று ரெண்டு விஷயங்கள் தெரியுங்க. அது என்னன்னா, எம்ஜிஆர் நம்ம தமிழ்நாட்டில் 3 டைமு முதலமைச்சராக இருந்திருக்காரு. ஒன்னா, ரெண்டாவது எம்ஜிஆர் 1935 சதி லீலாவதி அப்படிங்கிற படத்துல ஹீரோவா என்ட்ரி கொடுக்குறாரு தமிழ் சினிமாவில். இது ரெண்டா. மூணாவது, எம்ஜிஆர் பாரத ரத்னா அவார்டு வாங்குறாரு. இது மூணா. அவரை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போலாங்க. எம்ஜிஆர் வந்து அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சியில தொடங்கி அதில் ஜெயிச்சதுக்கு அப்புறம் அங்கே இருக்கிற பசங்களுக்கு சத்துணவு திட்டம், அதுக்கப்புறம் பசங்களுக்கு இலவச சீருடை திட்டம், அப்புறம் லேடிஸ்க்கெலாம் நிறைய சலுகை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவரை பற்றி சொல்லிகிட்டே போகலாம். எம்ஜிஆரை பற்றி உங்களுக்கெல்லாம் தெரியாத விஷயம் எனக்கு ஒன்று தெரியும். அது என்னன்னா, எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மா இவங்க 2 பேரும் ரகசிய போலீஸ் 115 அப்படிங்கிற ஒரு படத்தில் எம்ஜிஆர் ஹீரோவாகவும் ஜெயலலிதா அம்மா ஹீரோயினியாகவும் நடிக்கிறாங்க. இந்த படத்தில் மியூசிக் கம்போஸ் பண்ணுறது யாருன்னா MS விஸ்வநாதன். ஓகேங்களா. இந்த படத்தோட டைரக்டர் PR பந்துலு அப்படிங்கிறவர். அந்த படத்தோட டைரக்டர் நார்மலாக அந்த ரகசிய போலீஸ் 115 படத்தை நார்மலாக டைரக்ஷன் பண்ணிட்டு வராரு. ஒரு நாள் அந்த PR பந்துலுக்கு உடம்பு சரியில்லை. அந்த படத்தை எடுக்க வேண்டிய டைரக்டரே லீவுனா அந்த படத்தில் கால்ஷீட் கேன்சல் ஆகும். அதனால் என்ன பண்ணுறாருன்னா, PR பந்துலு அந்த படத்தோட டைரக்டரு ஃபோன் பண்ணுறாரு எம்ஜிஆருக்கு. எம்ஜிஆர், இந்த மாதிரி எனக்கு உடம்பு சரியில்லை, நான் இன்னைக்கு லீவு, நீ ஒன்று பண்ணு, இந்த படத்தில் உன்னோட ரோல் ஹீரோவாக தானே இருக்கு, நீ ஹீரோவாகவும் நடி, அதே சமயத்தில் அந்த நாள் ஃபுல்லாக நீ ஒரு டைரக்டராக இருந்து அந்த படத்தை எப்படியாவது எடுத்துரு எம்ஜிஆர், எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு அந்த PR பந்துலு டைரக்டரு எம்ஜிஆர் கிட்ட உதவி கேட்குறாரு. எம்ஜிஆர் அந்த படத்தில் நான் ஒரு ஹீரோவாக தான் நடிக்க வந்திருக்காரு, அவர் எப்படி ஒரு டைரக்டராக படம் எடுப்பார்? ஆனால் எம்ஜிஆர் கொஞ்சம் கூட யோசிக்கல. PR பந்துலு சார், டைரக்டர் சார், நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டார். அந்த நாளில் ஜெயலலிதா அம்மா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு என்ன ரோல்னா, ஜெயலலிதா அம்மா இப்போ ஒரு பெண்ணு. ஓகேங்களா. அவங்க வந்து ஒரு பெண்ணு. அவங்களோட ரோல் என்னன்னா, அந்த நாளில் ஒரு ஆம்பளை போல வேஷம் போட்டுட்டு அவங்க மீசையெல்லாம் வரைஞ்சிட்டு தாடியெல்லாம் வரைஞ்சிட்டு ஒரு பையன் போல சட்டை ஃபேண்டை போட்டுட்டு ரோலில் நடிக்கணும் அப்படிங்கிறது தான் ரோலு. சரி, உடனே ஜெயலலிதா அம்மாவுக்கு ஒரே குசி. ரோலை சொன்னதுக்கு அப்புறம் அவங்க போய் டக்கு டக்குன்னு ஃபேண்டு சட்டையெல்லாம் போட்டு வந்துட்டு மீசை தாடியெல்லாம் வரைஞ்சிட்டு அப்படி நெஞ்சை நிமித்திட்டு வராங்க. இதை பார்த்த எம்ஜிஆர் கொஞ்சம் அடக்கி வாசி ஜெயலலிதா அப்படிங்கிற சொல்கிறாங்க. சரி, ஜெயலலிதா அந்த சீனில் நடிக்கிறாங்க. ஓகேங்களா. சீனில் நடிக்கும்போது நல்லா நெஞ்சை நிமித்திட்டு கம்பீரமாக நடிக்கிறாங்க. இதை பார்த்து எம்ஜிஆர் அப்செட் ஆகி டென்ஷன் ஆயிடுறாரு. ஏன்னா எம்ஜிஆர் தான் அந்த படத்தில் டைரக்டர் அந்த நாளுக்கு. ஓகேங்களா. அப்போது ஜெயலலிதாவை தனியாக கூட்டிகிட்டு வந்து, ஜெயலலிதா, இந்த படத்தில் நீ வந்து ஒரு ஆம்பளை போல நடிக்க போகிற, சாதாரணமாக நீ ஒரு பெண் தான், ஆனால் நீ ஒரு ஆம்பளை போல நடிக்க போகிற, அதனால் ஒரு பெண்ணுக்கு என்ன இருக்கணும், ஒரு நளினம், அந்த உடல் ஷேப் நளினம் இருக்கணும், ஆனால் நீ நெஞ்ச நிமித்திட்டு நடிக்கிற, இதெல்லாம் தப்பு. ரெண்டாவது, இந்த படத்தில் நீ வந்து ஒரு ஆம்பளை போல நடிக்கிற, அதனால கொஞ்சம் கம்பீரமாக இரு, ஒரு பெண் போல நளினமாகவும் இரு அப்படின்னு எம்ஜிஆர் ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு ஜெயலலிதாவுக்கு. அதை கேட்ட ஜெயலலிதா, சரி எம்ஜிஆர் என்ன சொன்னாலும் அது கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு அந்த சீன்ஸ்லாம் நடித்து முடிச்சிடுறாரு. அந்த நாள் ஃபுல்லாக கரெக்டாக போயிடுது. ஓகேங்களா. இதை பற்றி ஜெயலலிதா ஒரு ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு டைமு எம்ஜிஆர் ரகசிய போலீஸ் 115 படத்தில் எனக்கு வாத்தியார் போல் அட்வைஸ் கொடுத்தாரு, என்னை நல்லா திட்டுனார். அவர் திட்டினதுலேயும் ஒரு அர்த்தம் இருக்குது. அடுத்தவங்க முன்னாடி திட்டுனா ஜெயலலிதா எனக்கு டென்ஷன் ஆகுன்ட்டு தனியாக கூட்டிகிட்டு வந்து எனக்கு பொறுமையாக அட்வைஸ் பண்ணார். அதில் வந்து எம்ஜிஆர் வந்து எவ்வளோ உயர்ந்துட்டாருங்க, அவருக்கு ஹெட்ஸ் ஆப் அப்படின்னு ஜெயலலிதா அந்த ப்ரெஸ் மீட்டில் சொல்லி முடிச்சிட்டாங்க.